ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் 6th புக்கில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பேசிக்காக நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவானது, யாரெல்லாம் அதை உருவாக்கினாங்க, என்ன செஞ்சாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லாமே நம்மள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தினமொரு திருக்குறள். இன்றைக்கி நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஊக்கமுடைமை. நம்ம எல்லாருக்கும் முக்கியமான அதிகாரம் ஊக்கமுடைமை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை அப்படின்னா, தளராத ஊக்கம் உடையவங்க கிட்ட ஆக்கம் தானே வழிகேட்டு செல்லும். அதாவது நம்ம இப்போ படிச்சிட்ருக்கோம், நம்ம தளராத ஒரு ஊக்கத்தோடு நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளை அந்த ஆக்கம் நம்ம வீடு தேடி வருமா. ஆக்கம்னா செல்வமாக இருக்கலாம், இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம், நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். நம்ம தளராத ஊக்கத்தோடு நம்ம படித்தோம் அப்படின்னா ஆக்கம் தானே நம்மக்கிட்ட வரும். நம்ம அதை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளோட எஃபெக்டை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா, நம்ம எவ்வளோ தூரத்துக்கு விடாமுயற்சி தளராத ஊக்கத்தோடு படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்கம் நம்மக்கிட்ட தானாக சேரும். அதை தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஆக்கம் தானே வரும். எப்போ? அசைவிலா ஊக்கமுடையான் உலை. தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம் தானே வரும், வழிகேட்டு வரும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். இது புக்கில் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளை சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு நமக்கு ஒரு வலுவான சட்டங்கள் வேணும். நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய மொழிகள் இருக்குது, நிறைய இனங்கள் பண்பாடுகள் சேர்ந்த நிறைய மக்கள் நம்ம நாட்டில் வாழ்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையுமே சமத்துவமாக நம்ம நிர்வகிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு வலுவான தெளிவான சட்டங்கள் வழிமுறைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக நமக்கு அந்த வலிமையான ஒரு சட்டங்கள் வேணும். அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் 1934 எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் அரசியலமைப்பு நமக்கு ஒன்று வேணும், நம்மளுக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்க, வேறு வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இருக்காங்க, மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாத்தையும் நம்ம சமத்துவமாக பேணணும். சும்மா நம்ம அப்போது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமையாக வச்சுட்டு இருந்தாங்கள்ல, அவங்களுக்கு கீழே நம்ம எப்படி இருக்கிறது, அதனால் நமக்குன்னு ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். அதனால் நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் கண்டிப்பாக தேவைன்னு ஃபஸ்ட்டு சொன்னவங்க யாருன்னா எம்என் ராய் 1934 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே 10th புக்கு 11th இந்த மாதிரி புக்கில் உள்ளது சேர்த்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதில் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து 10th நம்ம அரசியலமைப்பு சட்டம் பார்ப்போம், அதெல்லாம் 12th பார்ப்போம். அப்போ நீங்கள் கம்பைன் பண்ணி லிங்க் பண்ணி படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 6th புக்கிலங்கும்போது கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணி படிச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நோட் பண்ணிக்கோங்க, 1934 எம்என் ராய் அவங்க தான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க, சொன்னவங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள். நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. இப்போ 34 எம்என் ராய் 1934 எம்என் ராய் நமக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதெல்லாம் நல்லா எழுதி பக்காவாக ரெடி பண்ணி அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1950 ஜனவரி மாதம் 26ஆம் நாள். அப்போ இந்த இடப்பட்ட கேப்பில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கு அவங்க பல நாடுகள் கடந்து போயிருப்பாங்க, நிறைய லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு டீமெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன மாதிரி இருக்குது, அதில் நம்ம நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கலான்ட்டு ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்புறம் நிறைய மீட்டிங் நடந்திருக்கும், அரசியல் நிர்ணய சபை வச்சுருப்பாங்க, அதில் நிறைய மீட்டிங் நடந்திருக்கும். அது எல்லாமே நம்ம ஹையர் ஸ்டடியில் படிக்கலாம். இப்போ 1950 ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்தது இந்த டேட்டு தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி மாதம் 26 1950. ஓகேவா? இந்த ஜனவரி 26 தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுவோம்.
குடியரசு தினமாக நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அன்றைக்கி தான் நம்மளுக்கு நடைமுறைக்கு வந்தது. அது ஆக்சுவலாக அதை ரெடி பண்ணது வந்து நவம்பர் 26 நவம்பர் 26 1949 ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பக்காவாக அந்த புக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதி அந்த புக்கு ரெடி பண்ணிடுவாங்க. முகவுரை எல்லாமே போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. எப்போ நவம்பர் 26 ரெடி பண்ணிடுவாங்க 1949. ஆனால் இந்த ஜனவரி 26 வரைக்கும் அந்த 2 மாதம் வெயிட் பண்ணினதுக்கான ஒரு காரணமும் உண்டு. அதை நான் சொல்கிறேன். ஓகேவா? 1950 அடுத்த வருஷத்தில் ஜனவரி 26 தான் அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அது என்னங்கிறது பின்னாடி வரும், பார்த்துக்கோங்க. 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாடு முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. 34 வந்து எம்என் ராய் எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு முன்னாடியே 1929 வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லாகூரில் வந்து மாநாடு காங்கிரஸ் மாநாடு நடக்கும். காங்கிரஸ் மாநாடுகளே ஒரு பெரிய டாபிக். காங்கிரஸ் மாநாடுகள் 1885 1947 நமக்கு சுதந்திரம் அடைகிறது வரைக்குமே காங்கிரஸ் மாநாடுகள் இருக்கும். இது வந்து 1929 லாகூரில் நடந்த மாநாட்டில் நமக்கும் ஒரு பூரண சுயராஜ்யம் வேணும். ஏன்னா அப்போது நம்ம அடிமைப்பட்ட நாடாக தான் இருந்தோம் இல்லையா? அதனால் வந்து நமக்கு ஒரு பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எம்என் ராய் தான் இல்லை நமக்கு பூரண சுயராஜ்யம் வேணும்னா நமக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம தான் எழுதணும். இவங்க வந்து பூர்ண சுயராஜ்யம் கேட்பாங்க. அப்போ வந்து வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தானப்பா வேணும், நாங்கள் எழுதி தரோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நமக்கான சட்டத்தை நம்ம தானே எழுதணும். அடுத்து அவங்க எழுதி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு கிடையாது. நம்ம இந்தியர்கள் நம்ம எப்படி இருக்கணும், நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம தான் நமக்காக ஏற்படுத்திக்கணும்னு தான் நிறைய மாநாட்டில் வந்து பிரச்சனைகளுமே வரும். ஓகேவா? இந்த 29வது மாநாட்டில் நமக்கு ஒரு பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. 1930 ஜனவரி 26 நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஜனவரி 26 எதுக்காக? நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ள புத்தகம் எதனால் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26ன்னு பார்த்துட்டிங்கன்னா, 1930 ஜனவரி 26 தான் முழு சுதந்திர நாளாக நம்ம கொண்டாடுறோம். நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தது 1947 தான் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த 29 பூரண சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணுறோம்ல, அதுபடி நம்மளே வந்து நமக்காக 1930 ஜனவரி 26 நம்ம வந்து சுதந்திரம் பெற்றாச்சு அப்படி சொல்லி கொடியெல்லாம் ஏற்றுவாங்க. அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஜனவரி 26 நடக்கும். அதனால தான் நம்ம நடைமுறைக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து 49 ரெடி ஆனாலும் நம்ம 1950 அந்த ஜனவரி 26க்காக வெயிட் பண்ணி அந்த 2 மாதம் கழித்து நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்போம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஜனவரி 26 இந்த நாளை தான் வந்து பூர்ண சுவராஜ் டே அப்படி சொல்லுவோம். பூரண சுயராஜ்ய நாள் அப்படி சொல்லி சொல்லுவோம். அந்த நாளில் தான் நம்ம வந்து குடியரசு நாளாகவும் கொண்டாடுறோம். அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. அரசியலமைப்பு சட்டங்களில் வந்து நம்மளோட உரிமைகள் என்ன, நம்மளோட கடமைகள் என்ன, எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம். உயர்ந்தபட்ச சட்டம் என்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் 1946 உருவாக்கப்பட்டது. இதோட தலைவர் வந்து யாருன்னு பார்த்துட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். நிர்ணய சபை வந்து உருவாக்குறதுக்கு 389 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஓகேவா? அந்த குழுவை வந்து நம்ம ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும் அப்படின்ட்டு 389 பேர் சேர்ந்த ஒரு குழு. இதுக்கு ஒருத்தர் ஹெட்டாக வேணும்ல, அதுக்கு தான் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? 1946 மே 16 வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்கியிருப்பாங்க. மே 16 1946. இதோட கூட்டங்கள் வந்தால் 3 கூட்டங்கள் நடந்திருக்கும். 1946 டிசம்பர் 9 ஒரு கூட்டம் நடந்திருக்கும், டிசம்பர் 11 ஒரு கூட்டம் நடந்திருக்கும், அடுத்து டிசம்பர் 13 ஒரு கூட்டம் நடந்திருக்கும். இதில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா,
அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து உருவாக்குனது மே 16, 1946. இப்போ உருவாக்கியாச்சு. ஆனால் இதுக்கு வந்து ஒரு தலைவர் நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். ஏன்னா எல்லா 389 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தங்க ஹெட்டாக இருந்தால் தான் அவங்கள வழி நடத்த முடியும். அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஹெட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கூட்டத்திலே இருந்த ரொம்ப வயசான ஒருத்தர் அவரை தான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரெஞ்சு முறையில் வயதின் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வயதானவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் தற்காலிக தலைவராக வந்து ஏற்றிருப்பாங்க. இதை வந்து ஜேபி கிருபாலினி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சச்சிதானந்த சின்ஹா வந்து வயதில் ரொம்ப இருக்கிறதுலே அவர் தான் மூத்தவர், அனுபவசாலி, அதனால் அவரை நம்ம வந்து தலைவராக போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சச்சிதானந்த சின்ஹாங்கிறவங்கள எப்போ போடுவாங்கன்னா டிசம்பர் 9 அவர் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு வந்து ஹெட்டாக போடுவாங்க. அவர் என்ன பண்ணிடுவார், அவர் ரொம்ப வயசானவரில் டிசம்பர் 10 இறந்து போயிடுவார். இறந்து போனோடனே மறுபடியும் 2வது கூட்டம் நடக்கும். அந்த 2வது கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நமக்கு அனுபவம் வாய்ந்த ஆட்கள் தேவையான ரொம்ப வயசான ஆட்கள் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சச்சிதானந்த சின்ஹாவை வந்து நம்ம தற்காலிக தலைவராக நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஆனால் இனிமேல் நம்மளுக்கு ஒரு நிரந்தர தலைவர் வேணும், அதுக்கு நிறைய அனுபவசாலி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க வேணும் அப்படி சொல்லிட்டு தான் ராஜேந்திர பிரசாத்தை வந்து தலைவராக போட்டிருப்பாங்க. அப்போ தலைவருக்கு கீழே 2 பேர் துணை, எப்படியும் முதலமைச்சர் கீழே துணை முதலமைச்சர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு தலைவருக்கு கீழே துணைத் தலைவர் வேணும்ன்ட்டு 2 பேர் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஹச்சி முகர்ஜி, கிருஷ்ணமாச்சாரி. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். 10th புக்கில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ 2வது கூட்டம் வந்து 11 நடக்கும். அப்புறம் 2வது கூட்டத்தில் வந்து நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்துருவாங்க, துணைத் தலைவர்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சின்னம் வேணும். என்ன சின்னம் வைக்கலாம், நம்மளோட அரசியல் நிர்ணய சபையோட சின்னம் என்ன வைக்கலாம் அப்படிங்கும்போது யானை வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைனா வந்து நமக்கு தெரியும், நல்லா பலம் வாய்ந்தது இல்லையா, யானை வைக்கலாம் அப்படின்ட்டு யானையை தான் சின்னமாக வச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்து 13 வந்து இப்போ 11 ராஜேந்திர பிரசாத் தலைவராக்குனாங்க. அடுத்து ஒரு நாள் கழிச்சு 13ஆம் தேதி நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு தீர்மானம் எழுதுவாங்க. அதுதான் வந்து குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை தான் அரசியலமைப்பு இந்த புக்கு ரெடி ஆனதோட ஒரு இண்டெக்ஸ், முன்னுரை மாதிரி, அதை தான் நம்ம முகவுரைன்னு சொல்லுவோம். அது வந்து முன்னுரையாக வந்து இந்த நேரு எழுதின குறிக்கோள் தீர்மானத்தை தான் முன்னுரையாக போட்டிருப்பாங்க. இது எல்லாமே முக்கியம், 10th புக்கில் இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம 10th புக்கு பார்க்கும்போதும் இதே கண்டென்ட்டை நம்ம புக்கில் படிக்கலாம். இதில் வந்து சும்மா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த உறுப்பினர்கள் 389 பேர். இதில் வந்து பெண்களும் இருந்திருப்பாங்க, ஒரு 15 பெண்கள் இருந்திருப்பாங்க, மீதி ஃபுல்லாகவே ஆண்கள் இருந்திருப்பாங்க. தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? இந்த இருக்காங்க ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட இந்த அமைப்பில் நிறைய பேர் இருந்தாங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஓகேவா? டாக்டர் அம்பேத்கர் வந்து சென்ட்ரலில் இருக்கார். 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அரசியல் நிர்ணய சபை உருவாக்கியாச்சு. அரசியலமைப்பு சட்டம் புக்கு எழுதணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு குழு உருவாக்குறோம். அந்த குழு தான் வந்து அரசியலமைப்பு வரைவு குழு. அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபைங்கிறது ஒரு பெரிய சபை. அதுக்குள்ளே சின்ன 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 குழுக்களாக இருப்பாங்க. 389 பேர்லையும் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு, 7 பேர் கொண்ட ஒரு குழு, அந்த மாதிரி குட்டி குட்டி குழுவாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றை வந்து வழி நடத்தி கொண்டு போவாங்க. அதில் வந்து அம்பேத்கர் வந்து வரைவு குழுவோட தலைவராக இருப்பார். வரைவு குழுனா நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காக அவர் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஒரு 2 குழுவுக்கு ஹெட்டாக இருப்பார். ஜவஹர்லால் நேரு ஒரு 3 குழுவுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் ஒரு 2 குழுவுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. அந்த 389 பேருங்கிறது மொத்த ஒரு பெரிய அரசியல் நிர்ணய சபை. அதுக்குள்ளே குட்டி குட்டி குழுக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் இந்திய வரைவு குழுவுக்கு ஹெட்டு யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அம்பேத்கர். இந்திய வரைவு குழு எதுக்காக தீர்மானிக்கப்பட்டது, எதுக்காக அதை வந்து நடத்துனாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதணும், அதுக்காக தான். ஓகேவா? புரியுதா? பாருங்கள், 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டு இதன் தலைவராக அம்பேத்கர் ஆகிறாரு. மேலும் இதற்கான ஆலோசகர் வேணும்ல. எல்லாமே வந்து ஒருத்தங்களே வந்து எப்போவுமே அவங்க ஒருத்தங்களே பண்ணினது சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஆலோசகரும் தேவை அப்படின்ட்டு PN ராவ் அவங்க வந்து ஆலோசகராக போடுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கூட்டம். 1946 டிசம்பர் 9ஆம் தேதி ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்குது.
அந்த அரசியல் நிர்ணய சபையில். நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதில் 9ஆம் தேதி ஒரு கூட்டம் வந்துச்சு. சச்சிதானந்த சின்ஹா வந்து ஒரு தற்காலிக தலைவராக போட்டாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. திரும்ப அடுத்த நாள் 11ஆம் தேதி, டிசம்பர் 11ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் தலைவராக போட்டாங்கங்கிற ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா, அதில் தான் வருது. முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அன்றே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகளும் தொடங்கிட்டாங்க. அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. நம்ம இது இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவோம், இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பின்னு சொல்லுவோம். ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகம் செய்தார். இப்போ வந்து நம்ம அதிகமாக ஒன்றியம்ங்கிற வார்த்தையை கேள்விப்படுறோம். இந்த ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகம் செய்தவரே அம்பேத்கர் தான். அப்புறம் நவீன மனு அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, 12th புக்கில் உள்ளது தான். இங்கிலாந்து இந்த குழு எங்கெல்லாம் போகிறாங்கன்னு பாருங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து உள்பட ஒரு 60 நாடுகள் போவாங்க. இந்த 60 நாடுகள் போய் அவங்களோட சட்டங்களெல்லாம் பார்த்து வாசித்து அதில் சிறப்பான பகுதிகளை வந்து நமக்காக எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொல்லுவார்னா, அவர் அழகாக ஒரு டைலாக் சொல்லுவார். பிற நாடுகளின் அரசியலமைப்பின் நடைமுறை அனுபவங்களே பயன் பெறுவதால் எந்த விதமான அவமானமும் எனக்கு இல்லை, ஏதோ ஒரு அவமரியாதையும் எனக்கு இல்லை. நல்லதை நம்ம எடுத்துக்கலாம். யார் வந்து நமக்கு நல்லது சொன்னாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். அவங்களோட சட்டங்களில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு அவமானமோ அவமரியாதையோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஓகேவா, அது 60 நாடுகளில் சுற்றி திரிகிறாங்க. 60 நாடுகள் ஃபுல்லாக போய் ஒவ்வொரு நாடுகளில் உள்ள சட்டத்தெல்லாம் வாங்கி பார்த்து அதில் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம மக்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நமக்கு கொண்டு வராங்க. அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் செய்யப்பட்டது. அதாவது இதில் வந்து குத்துமதிப்பாக 2000 சொல்லியிருக்காங்க. கரெக்டானு பார்த்துட்டிங்கன்னா 2473 டைம் திருத்திருப்பாங்க. ஓகேவா, 2473 டைம் திருத்திருப்பாங்க அரசியலமைப்பு சட்டம். அந்த அவங்க வந்து ஒவ்வொரு நாடுகளாக போய் சுற்றி அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்து அந்த புக்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒவ்வொருத்தங்களாக பார்த்து ஒவ்வொரு திருத்தங்கள் சொல்லுவாங்க ஐயா. அந்த மாதிரி திருத்தங்கள் வந்து எத்தனை டைம் செஞ்சுருக்காங்கன்னா 2473 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. இதுவும் 10th புக்கில் இருக்குது. அது மாதிரி எப்பொழுது இந்த சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது, இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, டிசம்பர் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கின டேட்டில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள் அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு எடுத்துக்கிற டைமு 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் என்றால் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. ஆகையினால்தான் அந்த நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். எந்த நாள்? நவம்பர் 26. அதாவது நவம்பர் 26 நான் சொன்னேன்ல, நவம்பர் 26 வந்து புக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, சட்டத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜான்வரி 26. அந்த 2 மாதம் எதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னா 1930 நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சின்னு கொடி ஏற்றிருப்பாங்க. அந்த நாளை நினைவு கூறதுக்காக தான் ஜான்வரி 26 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் 26. அந்த நவம்பர் 26 தான் நம்ம அரசியலமைப்பு சட்ட நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம். இதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. 60 நாடுகள் சுற்றி பார்த்து 64 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. இந்த முகப்புரைன்னு சொன்னல, இது வந்து ஜவஹர்லால் நேரு அந்த 3வது கூட்டம் டிசம்பர் 13 அரசியல் நிர்ணய சபையில் நடந்த 3வது கூட்டத்தில் ஒரு குறிக்கோள் தீர்மானம் எழுதியிருப்பார். அந்த தீர்மானத்தை தான் முகவுரையாக, இப்போ முகவுரை வந்து என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு எழுதின குறிக்கோள் தீர்மானத்தையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் இந்தியருக்கான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே வந்து வலியுறுத்துகிறது அப்படி சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ரொம்ப முக்கியம். இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இதுதான் அந்த முன்னுரை பக்கம், இண்டெக்ஸ் பேஜ். அந்த முன்னுரை இவர் ஜவஹர்லால் நேரு எழுதினார் இல்லையா, அது அந்த குறிக்கோள் தீர்மானம். அந்த குறிக்கோள் தீர்மானத்தை தான் நம்ம வந்து முன்னுரையாக எடுத்துக்கிட்டோம். ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை இறையாண்மைன்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம். நம்ம நாடு வந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு.
எல்லா மதத்துக்கான ஒரு நாடு தான். ஓகேவா, பாருங்கள், மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது. அதனால தான் அரசு அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே நம்மளோட அரசியலமைப்பு, சில பேர் சொல்லுவாங்க இது முஸ்லீம் நாடு, கிறிஸ்டின் நாடு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட நாட்டுக்கு வந்து எந்த ஒரு மதமுமே கிடையாது, மதச்சார்பற்ற நாடு, மதச்சார்பின்மை. அதனால தான். ஓகேவா, அதனால தான் முன்னுரையில் வந்து இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகுக்கிறது. ஓகேவா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகள் என்ன? அடிப்படை உரிமைகள். நம்மளுக்கும் நிறைய உரிமைகள் இருக்குது, நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. உரிமைகள் வந்து மக்களுக்கு வந்து அரசாங்கம் நமக்கு தர்றது. கடமைகள் வந்து நம்ம கண்டிப்பாக நாட்டுக்காக நம்ம செய்கிறதுக்கு அடிப்படை கடமைகள். ஓகேவா, அது ஒரு 11 கடமைகள் உண்டு. அது 10th புக்கில் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். சம உரிமை, சுதந்திரம், இது இந்த நம்ம அடிப்படை உரிமைகள் சொன்னோம் இல்லையா, அது சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு 6 உரிமைகள் நமக்கு இருக்குது. அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. இந்த 6 உரிமைகளையும் அந்த சரத்து, அந்த விதிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த விதிகள் தீண்டாமை ஒழிப்பு, பொது இடங்களில் வேலைவாய்ப்பு, இந்த மாதிரி எல்லா சட்டங்களுமே இதுக்குள்ளே இருக்குது. சம உரிமை, சுதந்திர செயல்பட உரிமை, நம்ம சுதந்திரமாக எந்த இடத்துல நம்ம பேசலாம், ஒரு பேச்சுரிமை நமக்கு இருக்குது, கருத்துரிமை இருக்குது. இந்த மாதிரி எல்லா சமய சார்பு, சமய சுதந்திர உரிமை, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இருக்குது. இது வந்து 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 6th நல்லா படிங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து 10th வந்து படிக்கலாம். ஓகேவா, 10th வந்து ரொம்ப முக்கியம். இதில் எப்படி ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனால் உள்ளே வந்து 10th புக்கில் இதுக்குள்ளே என்னென்ன உரிமைகள் இருக்குது, அதில் என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அரசுகள் சட்டம் இயற்றும் போது, ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. அரசு நமக்கு நிறைய நமக்காக சட்டம் இயற்றுறாங்க. அப்போ ஆட்சி செய்யும்போது அவங்க என்னென்ன கவனத்துலலாம் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவே அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது, சில வழிகாட்டல்களை வழங்கியுள்ளது. அப்புறம் 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்குது. ஓகேவா, நம்ம எல்லாருக்குமே வாக்களிக்கிறோம் 18 வயது ஆனதுக்கப்புறம். இதில் வந்து அடிப்படை உரிமைகள், கடமைகள், எப்படி நம்மளுக்கு 6 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து 7 இருந்துச்சு. அதில் வந்து சொத்துரிமையும் அடிப்படை உரிமைகளில் தான் இருந்துச்சு. அப்புறம் சொத்துரிமை வந்து நீக்கியிருப்பாங்க. அதனால் இப்போ நமக்கு வந்து 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. கடமைகள்னு பார்த்துட்டோன்னா ஒரு 11 கடமைகள் இருக்குது. இதை வந்து 10th நம்ம வந்து ஃபுல்லாக கிளியராக பார்க்கலாம். ஓகேவா, அடிப்படை கடமைகளை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னேன் இல்லையா, அரசியல் நிர்ணய சபையில் நிறைய குட்டி குட்டி குழுக்கள் இருப்பாங்க. அதில் வரைவு குழுவோட ஹெட் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். கிளாஸ் எடுத்துட்டு உச்சா வருது. B.R. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி. அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி யார்? B.R. அம்பேத்கர். நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவான போது நமக்கு எவ்வளவு உறுப்புகள்னால் 395 உறுப்புகள் இருந்துச்சு, 22 பகுதிகள் இருந்துச்சு, 8 அட்டவணைகள் இருந்துச்சு. நமக்கு இது எப்போனா அரசியல் சட்டம் உருவான போது. இப்போ தற்போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேவா, அது மாதிரி மொழிகள்னு எடுத்துட்டோன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அந்த டைமில் 14 மொழிகள் தான். ஆனால் இப்போ வந்து 22 மொழிகள் அங்கீகரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டிருக்கு. தற்போது நம்ம பார்த்தோன்னா இந்த 2023-24 ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்போ மொத்தம் வந்து 106 திருத்தங்கள் இருக்குது. ஓகேவா, இது வந்து 21 வரை தான் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 24 வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா 106 முறை திருத்திருக்காங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிநிதிகள் இந்திய ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான அந்த புக்கு இருக்குல்ல, அது வந்து ஹிந்திலையும் ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. அது வந்து நாடாளுமன்ற நூலகத்தில்
ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது வந்து கலைச்சொற்கள். மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசு முறை. வரைவுக்குள்ள அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட ஒரு குழு. முகப்புரைனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம். மதச்சார்பின்மை, நம்ம எல்லாரும் அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களையும் சமத்துவமாக நடத்தணும். சமத்துவம் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பளித்தல். இறையாண்மை, அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம். அடுத்து அனைத்து குடிமக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம், அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது. அப்புறம் வந்து அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நம்மளுக்கும் நிறைய உரிமைகள் வந்திருக்காங்கல்ல, 6 உரிமைகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயது அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமை. இது வந்து நம்ம புக்கில் படித்ததே இப்படி ஒவ்வொரு இதாக கொடுத்துருக்காங்க, இது நம்ம படிச்சுக்கிறது நல்லது. அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் உண்டு. ஓகேவா? அதே மாதிரி நம்மளோட சட்டத்தை நம்ம இப்போ 106 முறை திருத்திருக்கோம். அப்படின்னா யார் திருத்துவா அப்படின்னா, இந்த சட்டத்தை திருத்தக்கூடிய ஒரே உரிமை யாருக்கு இருக்குது? பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருமே சட்டத்தை திருத்த முடியாது. சட்டத்தை திருத்தம் செய்யும் முறை யாருக்கு இருக்குது? பாராளுமன்றம். இதுவரை 106 டைம் திருத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே வந்து என்ன அடுத்து 10th புக்லேயும் இந்திய அரசியலமைப்பு இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். பாலிட்டியில் பேசிக் கிளாஸ்லேருந்து நம்ம போகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உள்ளதெல்லாம் ஷார்ட்டாக ஒவ்வொரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்க்கு ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இதோடய கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கும். நம்ம அப்படி லிங்க் பண்ணி படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய விதிகள் வரும், சட்டங்கள் வரும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாலிட்டி. அதனால் இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் நம்ம 10th அரசியலமைப்பு சட்டம் போடலாம். அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கலாம், உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும், இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.